பார்க்கும்போதே இறை வழிபாட்டு இல்லாமல் தெரியக்கூடிய இந்த கட்டடம் வந்து கிபி 624 கட்டணுங்க. கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கட்டடம். இது எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கொடுங்கலூரில் இருக்குதுங்க. இது வந்து மலையாளம் தமிழில் 2 மொழியாக வர்றதுக்கு முன்னாடி ஒரே மொழியாக இருந்த காலகட்டம். அது 600 வருஷத்துக்கு பின்னால் தான் வந்து மலையாளம்னு ஒன்று உருவானிச்சு. அப்போ வந்து நம்ம நாட்டை ஆண்ட மன்னருடைய பேர் வந்து சேர்மான் பெருமான். இவருடைய காலகட்டத்தில் தான் சவுதி அரேபியாவில் முகமது நபி தோன்றாரு. தோன்றி ஒரு புது இறை வழிபாட்டு முறையை கொண்டு வந்திருக்கதா அவர் கேள்விப்பட்டு அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவுக்கு போகிறாரு. அங்கே போய் இவர் என்ன பண்ணுறாரு, நபிகளோடையே இருந்துட்டு தூதர்கள்ட்ட ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பி நீங்கள் நான் வரக்குள்ளே பள்ளிவாசல் கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அங்கே இருந்துட்டு ரிட்டன் வர்றாரு. வரக்குள்ளே இவர் இறந்து போகிறார் வழியிலேயே. ஆனாலும் அந்த பள்ளிவாசல் அங்கே உருவாகிடுச்சு. அந்த காலகட்டத்தில் இது வந்து ஒரு மாற்று வழிபாட்டு முறையாக தான் பார்க்கப்பட்டதே தவிர ஒரு மதமாக யாரும் இதை வந்து கொண்டாடல. இதே ஒரு மாற்று வழிபாட்டு முறையாக பார்த்துட்டு அந்த காலகட்டம் கடந்து போக தான் தங்களுடைய பொருளாதார ஆதாயத்துக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் ஒரு சிலர் இஸ்லாத்தை வந்து ஒரு மதம்னு சொல்லி அவங்க வந்து ஏதோ மன்னர்களால் கொண்டு வரப்பட்டதுலாம் சொல்லிட்டாங்க. அப்படி கிடையாது. ஒரு கனபூசை சுத்த பூசை இருக்க மாதிரி ஓர் இறைவனை பரம்பொருளை வணங்குவதற்கு ஏற்ற சரியான வழிமுறைன்னு சொல்லி இந்திய மக்கள் ஏற்றுக்கிட்டது அந்த இஸ்லாமிய மார்க்கம். அதுக்காக இந்த பள்ளிவாசல் அப்படி உருவாகினாங்க.